இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சரி, என்ன விஷயம்னு சொல்லு. என் மேல பாசமா இருக்கிற மாதிரி நடிக்காத. இனிமே அதெல்லாம் சரிப்பட்டு வராது. நான் இதுக்கு உன்கிட்ட நடிக்கணும்? ஆமா, என்ன சரிப்பட்டு வராது? உனக்கு என் மேல நம்பிக்கை இல்ல, அதனாலதான் திரும்ப திரும்ப என்னையே சந்தேகப்படுற. எனக்கு இப்ப என்ன தோணுதுன்னா, நான் உனக்கு பொருத்தமானவனா இல்லையான்னு தோணுது மாயா. என்ன சின்னு இப்படி எல்லாம் பேசுற? ஐயோ மாயா, ப்ளீஸ். இப்பதான் நான் ரொம்ப நிதானமா தெளிவா பேசுறேன். நீ உனக்கேத்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருந்திருக்கலாம். டேய், என்னடா ஆச்சு உனக்கு? இன்னொரு தடவை இப்படி எல்லாம் பேசுன அப்புறம் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. நான் உன் மேல கோவப்பட்டேன்னா அதுக்கு ஒரு நியாயமான காரணம் இருக்கு. என்ன நியாயம்? நீ என்ன சந்தேகப்படுறிய? அது உங்க ஊர்ல நியாயமா? சரி, நான் உன்கிட்ட ஒண்ணு கேக்குறேன். நம்ம 2 பேருக்கு மட்டும் தெரிஞ்ச ரகசியம் எதிர்கிட்ட போகுதுன்னா அது உன் மூலமா தானே? நீ உன் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அடிச்ச கூத்து உனக்கு ஞாபகம் இருக்கா? நடந்துட்டு இருக்கிற பிரச்சனையோட சீரியஸ்னஸ் உனக்கு புரியல. அதுக்காக தான் உன் மேல நான் கோவப்பட்டேன். அதுக்கான உரிமையும் எனக்கு இருக்கு. ஐயோ மாயா, நான் எத்தனை தடவை சொல்றது நான் யாருக்கிட்டயும் உளறலன்னு? நீ மறுபடியும் அதே வார்த்தையை சொல்லி சொல்லி என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. நான் செய்யாத ஒரு விஷயத்தை நீ செஞ்சேன்னு சொன்னேனா எனக்கு கோபம் பயங்கரமா வரும் மாயா. சீனு, அப்புறம் எப்படிடா அந்த புவனேஸ்வரிக்கு தெரிஞ்சது? என்கிட்ட கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் உனக்கு என் மேல நம்பிக்கை வரலனா நம்ம சேர்ந்து வாழ்றதுல அர்த்தமே இல்ல மாயா. இன்னொரு தடவை என்கிட்ட இப்படி பேசாத.